நாளாக என்ன வீடியோ போடுறதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்மளோட சூப்பர்மேன் ட்ரெய்லர் 3R நியூ ட்ரெய்லர் ஆர் டிவி ஸ்பாட் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸை பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெக்ஸ் லூத்தர் கிட்டேருந்து தான் ஆரம்பிக்குது டீசரே. நம்ம கிரகத்தில் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு பில்டிங் இடிஞ்சு விடுறது. அந்த பில்டிங்கை இது பண்ணுறதுக்கு சூப்பர்மேன் கஷ்டப்படுறாரு. அதுவும் கொஞ்சம் நெருடலாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பவர்ஃபுல்லான கேரக்டர். ஸோ இந்தளவுக்கு அவர் வந்து மனுஷங்களோட ஒன்றி போக ட்ரை பண்ணுறாருங்கிறத காமிச்சிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட்டில் நம்ம கிரகத்துலேயும் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஆள் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஐ கில் ஹிம் அப்படின்னு தான் வரும். ஸோ அந்த வகையில் அந்த இடத்துல கரெக்டாக போவார். எதுக்காகன்னு தெரில, ஆனால் எனக்கு என்னமோ இந்த பக்கம் வந்து டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணுறதுக்காகவோ அல்லது இந்த பக்கம் வந்து அந்த ரோபோட் ஒன்று இருக்கும்ல, ஸோ அந்த ரோபோட் கொள்றதுக்காக கூட வந்திருக்கலாம். அந்த ரோபோட்ஸ்லாம் அடித்து நாசமாகுது. ஸோ அதை பார்த்து எமோஷ்னலான நம்ம சூப்பர்மேன் வந்து அப்படியே வந்து யார் மேலே கை வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோத்தோடு இருக்க மாதிரி கலந்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஷாட்டில் இந்த பக்கம் நம்ம லெக்ஸ் லூத்தர் என் மேலே கை வச்சு பாடுறா அப்படின்னு சொல்லி யாரும் சொல்கிறாங்க. இது யாருன்னு தெரியல, பட் ஸ்டில் சூப்பர்மேன் யாரையும் மேலே கோபமாகவும் குழப்பமாகவும் பார்க்குற மாதிரி தெரில. ஸோ இது ஏதோ படத்தோட முக்கியமான கேரக்டராக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நம்ம வந்து ஏகப்பட்ட கேமியோஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ லெக்ஸ் லூத்தர் ஏதோ ஒரு பெரிய டேமேஜ் பண்ண போகிறான். அந்த டேமேஜ் காரணமாக சூப்பர்மேன் இப்படி வரேன். அப்படியே வந்து அடுத்து என்னை எவ்வளோதான் அழிக்க நினச்சாலும் முடியாது லூத்தர் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த கைஜு ஃபைட் வந்து காமிக்கிறாங்க. ஸோ நான் உங்கள் அப்பா அம்மாவை கொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷாட்டில் லெக்ஸ் லூத்தர் சொல்கிறாரு. அப்படின்னா ஹீல் பண்ணது அவங்க அப்பா அம்மாவை தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம் நடந்து இந்த பக்கம் செம்ம சூப்பராக வந்து சூப்பர்மேன் அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றினதா இல்லையா அப்படிங்கிறது தான் பாதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கதையாக இருக்கணும். அண்டு மிக முக்கியமாக நம்ம லெக்ஸ் லூத்தர் இந்த படத்தை முழுக்க நம்ம சூப்பர்மேனை வெறுக்கிறாரு. அண்ட் நம்ம சூப்பர்மேன் யாரையும் பார்த்து ஐசப் ஹியர் இது வந்து போன ட்ரெய்லர் சீக்வன்ஸே வந்து இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீனாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போவே இந்த படத்தோட பாதிக்காதே கெஸ் பண்ணி வீடியோ போடலாமான்னு பார்க்குறேன். பட் ஸ்பாய்லராக போயிடுமே அப்படிங்கிறதுக்காக தான் போகாமல் இருக்கேன்.